உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. நம்முடைய தியானத்திற்கென்று தேவன் எனக்கு கொடுத்த வேத வசனம் ரோமர் 8:30 வாசிக்க கேட்போம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வேத வசனம் நீதிமான் எங்கிருந்து வருகிறான் என்பதை விளக்குகிறது. அது சொல்லுகிறது, தேவன் சிலரை முன் குறிக்கிறாராம். எபேசியர் 1:4 சொல்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சிலரை தமக்கென்று நீதிமான்களாக மாற்ற தேவன் முன் குறிக்கிறாராம். இரண்டாவது, அவர்களை அழைக்கிறாராம். யோவான் 15:16 தன் சீடர்களோடு அவர் பேசும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். அழைத்த பிறகு அவர் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறது, உங்களில் சிலர் பரிசுத்தமற்று இருந்தீர்கள், நீங்கள் நமது தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள். இப்படித்தான் நீதிமான் பிறக்கிறான். பாவி ஒருவன் தான், பாவத்தில் வாழ்கிறவன் தான், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்கிறவன் தான், கொடூரமான சிந்தையுள்ள மனிதன் தான், மனுஷிதான் நீதிமானாக மாற்றப்படுகிறான், மாற்றப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், பரிசுத்த இரத்தத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தனுடைய வாழ்க்கை சரிதையை வாசித்து பார்த்தேன். அவர் தன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது ஒரு நாள் அந்த அம்மையார் அடுத்த வீட்டில் உள்ள சிலருக்கு உதவி செய்ய புறப்பட்டு போனார்களாம். இருவர் வீட்டிற்கும் நடுவே ஒரு முள் வேலிதான் இருந்தது. எனவே இந்த முள் வேலிக்குள் நுழைந்து மறுபக்கம் செல்ல முயற்சி செய்த பொழுது பூரண கர்ப்பிணியாக இருந்த அவர்கள் அந்த கம்பிக்குள் சிக்கி கொண்டார்கள். சில கம்பிகள் வயிற்றை கிழிக்க ஆரம்பித்தன. அந்த நிலையில் நின்று கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார்களாம். தேவனே, என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றும், நீர் காப்பாற்றினால் இந்த குழந்தையை உமக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்றே கொடுப்பேன் என்று பிரார்த்தனை செய்தார்களாம். குழந்தை பிறந்தது. தன் பெயரை கூட சொல்ல முடியாத திக்குவாயாக பிறந்தது. 17 வயது நிரம்பிய அந்த குழந்தை இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லியது. வீட்டை விட்டு அந்த வாலிபன் ஓடிவிட்டான். தாய் சொன்னாள், நீ வீட்டை விட்டு ஓடலாம் மகனே, ஆனால் என் ஜெபத்தை விட்டு ஓடவே முடியாது. தேவன் உன்னை அழைத்த அழைப்பை, உனக்கு கொடுத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதலை விட்டு நீ ஓடவே முடியாது என்று. திரும்பி ஒரு நாள் வந்தார். எப்படி? 2 நுரையீரல்களிலும் க்ஷயரோகத்தோடு திரும்பி வந்தார். அந்த நாட்களில் க்ஷயரோகத்திற்கு மருந்து கிடையாது. இரத்தத்தை இரவும் பகலும் வாந்தியாக எடுத்து தங்கியிருந்த சுவரெல்லாம் இரத்தத்தினால் வார்னிஷ் போல அடித்து தவித்தார். அப்பொழுதும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் தகப்பனுடைய கண்ணீரினால் ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். திடீரென்று ஒரு நற்செய்தி, இது போல சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம் ஒன்று நடக்கிறது என்று அதற்கு அவரை அழைத்து சென்றார்கள். மேடைக்கு அவர் கொண்டு வரப்பட்ட பொழுது பிரசங்கியார் தன் கரங்களை அவர் மீது வைத்தார். இந்த சிறு பையனுடைய நுரையீரலை வாட்டி வதைக்கிற பொல்லாத பிசாசே வெளியே வா என்றார். அவ்வளவுதான். மறு வினாடி தேவனுடைய வல்லமை மீது இறங்கியது. ஒரு நொடியில் புதிய நுரையீரலை அங்கு வைத்தது. அவர் எழுந்து ஓடினார். திக்குவாய் மறைந்தது. முதல் முறையாக சரளமாக சாட்சி கொடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். அன்று ஆரம்பித்த அவருடைய ஊழியம் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அவருடைய தாயின் வயிற்றில் அவர் இருந்த பொழுது
எரேமியா 1:5 படி, கலாத்தியர் 1:12 படி தேவன் அவரை தெரிந்து கொண்டார், அவரை அழைத்தார், தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார், நீதிமானாக மாற்றினார், பயன்படுத்தி வருகிறார். இன்று இரவு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தற்செயலாக இங்கு வந்துவிடவில்லை. இந்த திருச்சி நகரில் ஏராளமான மக்கள் உண்டு. பலர் பல ஊர்களில் இருந்து வந்து தான் பெற்ற நன்மையை சாட்சி சொன்னார்கள். திருத்தணியிலிருந்து ஒரு அம்மையார் வந்திருந்தார்கள், ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஊரில் வேறு மக்கள் இல்லையா? ஆனால் இவர்கள் மாத்திரம் வர காரணம் என்ன? தேவன் அவர்களை முன் குறித்திருக்கிறார், தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார், இங்கே கொண்டு வந்து நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் இன்று இரவு அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இனி சாதாரணமான மக்கள் அல்ல. நீங்கள் தேவனால் முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய திரு ரத்தத்தினால் உங்களை கழுவி நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். எனவே நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் நீதிமானாக திரும்பி செல்கிறேன் என்று சந்தோஷமாய் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திருவுள சித்தம். கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளலாம், படிப்பில்லாதவன் என்று, அல்லது அங்கவீனன் என்று, அல்லது செல்வந்தன் அல்ல என்று. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த எண்ணத்தை திட்டமாய் பதித்துக் கொள்ளுங்கள். நான் நீதிமான். திருச்சிக்கு சென்றேன், இயேசுனை அழைத்து சென்றார், அனாதி தீர்மானத்தின்படி என்னை அழைத்து சென்றார், என்னை நீதிமானாக மாற்றினார் என்று. கவலைப்படாதிருங்கள். இந்த சாட்சியோடு நீங்கள் செல்லுங்கள். போகட்டும். இந்த நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள் என்ற அனுபவத்தோடு இந்த வேத வசனம் முடிவடைகிறதா? ஒரு தடவை திரும்ப நம்முடைய சகோதரன் ஜெபராஜ் அதை வாசிப்பார், கேளுங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்று இரவு நான் பேச போகும் முக்கியமான காரியம், அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவர். இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகலாம், ஆனால் தொடர்ந்து கிறிஸ்து செய்ய போகும் ஒரு காரியம், உங்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நல்லது ஐயா, மகிமை என்பது என்ன? 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, மகிமை என்பது நித்திய கனம், நித்திய மேன்மை, நித்திய கௌரவம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி அடிகளை நாம் எண்ணும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. உலகம் முழுவதிலும், எந்த நாட்டிலும், எந்த மூலை முடுக்கிலும் சரி, அஹிம்சையை பற்றி பேசும் பொழுது, உண்மையான தேச பற்றை பற்றி பேசும் பொழுது, தேசத்திற்காக செய்யும் தியாகத்தை பற்றி பேசும் பொழுது யாரை பற்றி பேசுவார்கள்? மகாத்மா காந்தியடிகளை பற்றி. அஹிம்சை என்றால் உடனே நினைவுக்கு வருவது மகாத்மா காந்தி. ஆம், அவருக்கு மகிமை இந்த அஹிம்சை குணம் கொண்டு வருகிறது, இன்றும் கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் தேவாதி தேவன் என்ன சொல்கிறார்? தம்முடைய மகிமையை நமக்கு தருகிறார். அஹிம்சையிலிருந்து நம்முடைய தேச பிதாவிற்கு மகிமை வருகிறது. தேவாதி தேவனோ தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுக்க விரும்புகிறாரா? தயவு செய்து ஏசாயா 42:8, ஏசாயா 48:11 என்ற வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் சொல்கிறார், நான் என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன், என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன். இது எங்கே? பழைய ஏற்பாட்டில். இதே தேவன், காணக்கூடாத இறைவன், மனிதர்கள் காணக்கூடியவராக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். வந்த பொழுது தன் சீடர்களை பற்றி தேவனோடு பேசும் பொழுது என்ன பேசினார் பாருங்கள். யோவான் 17:22 என்ன சொல்லுகிறது பாருங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன மகிமை? யோவான் 17:5 சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக பரலோகத்தில், விண்ணுலகில்
தேவனிடம் இயேசுவுக்கு இருந்த மகிமை, அந்த மகிமையை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார். சில சமயங்களில் மிக தவறாக மற்றவர்களை கேலி பண்ணுவது உண்டு. ஓ, அந்த பிரசங்கியாரா, அவர் மகிமையெல்லாம் தனக்கு எடுத்துக்கொள்வார். யாராவது ஒரு பிரசங்கியாரை 4 பேர் புகழ்ந்தால் போதும், என்ன அருமையா பேசினாரியா, அவர் ஜெபம் செய்தார், என் காது நல்லாய் போச்சு, என் கண்ணு திறந்து என்று சொல்லிவிட்டால் போதும், உடனே ஓ அவர் எல்லா மகிமையும் தனக்கு எடுத்துக்கொள்கிறார். ஆனால் கிறிஸ்துவை பாருங்கள். தேவனே, நீர் எனக்கு வானுலகில் கொடுத்திருந்த சகல மகிமையும், எல்லா மகிமையும் நான் என் சீடர்களுக்கு கொடுக்கிறேன் என்றல்ல, கொடுத்தேன் என்றார். அதுதான் கிறிஸ்துவின் விருப்பம். பேசுகிறவர்கள் பேசட்டும், கிறிஸ்துவின் விருப்பம் தன்னுடைய சகல மகிமையும் உங்களுக்கு கொடுப்பதே ஆகும். என் மகன் பால் திருமணத்தின் மூலமாக மறைந்து போன எங்கள் மகள் இவாஞ்சலினுக்கு பதிலாய் வேறொரு இவாஞ்சலின் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அவளை நானும் என் மனைவியும் உயிரை போலத்தான் சிநேகிக்கிறோம். எங்கள் அன்பு மகள் ஏஞ்சலை போலவே அவளை சிநேகிப்போம். என்ன அவள் விரும்பி கேட்டாலும் சரி, எத்தனை ரூபாயானாலும் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்து விடுவோம். அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு நாள் என் மகனும் மனைவியும் மகளும், நான் அவளை மகள் என்று தான் அழைப்பேன், 3 பேரும் கடைக்கு போனார்கள். ஒரு நகை கடைக்கு போய் யாரோ ஒரு குழந்தைக்கு வெகுமதியாக கொடுப்பதற்கென்று சின்னம் சிறு மோதிரத்தை வாங்க, அங்கே ஒரு நல்ல நெக்லஸ் வைக்கப்பட்டிருந்தது. என் மகளுக்கு ஒரே ஆசை, நாக்கெல்லாம் ஊற ஆரம்பித்தது. ஐயோ, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கே என்று சொன்னாள். உடனே என் மனைவி ஓட்டமாய் ஓடிப்போய் இது என்ன விலைங்க என்று கேட்டாள். அவன் சொன்னான் 10,500 என்னமோ சொன்னான். உடனே என் மகன், 10,000 கொடுத்து நெக்லஸ் வாங்குறதா, வாங்க நகை வாங்கிட்டீங்கல்ல, மோதிரம் வாங்கிட்டீங்கல்ல, போகலாம் என்று நடையை கட்டிவிட்டான். வீடு வரும்போதே முகம் ஒரு மாதிரி இருந்தது. சரி, என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைத்து கொண்டேன். அப்புறம் மெதுவாக என் மனைவி சொன்னாள், இந்த நெக்லஸை பார்த்தா வாங்கி கொடுக்கலான்னா இந்த பைய கூட்டிட்டு வந்துட்டான் என்று. 2 பேரும் காத்திருந்தார்கள். எதற்கு? என் மகன் எப்போ வேற ஊருக்கு போவான். ஒரு நாள் அவன் கோயம்புத்தூர் காலேஜுக்கு போறான்ப்பா என்று சொல்லி போய்விட்டான். 7 மணி காலையில் அவன் போனான். 10 மணிக்கு என் மனைவியும் மகளும் ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி சேமையும் தூக்கி கொண்டு அவசரமாய் புறப்பட்டார்கள். கொஞ்சம் கடைக்கு போய் வந்து விடுகிறோம் என்று. என்ன அப்படி என்ன அவசரம், ஏதாவது மருந்து வாங்கணுமா என்று கேட்டு, இல்லை நீங்கள் அப்புறம் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். வரும்பொழுது என் மகளுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே, ஒரே சந்தோஷம். முகமே நிலவு போல காணப்பட்டது. கழுத்தை பார்த்தீங்களாப்பா என்றார். அப்பதான் பார்த்தேன். ஓ, நல்ல நெக்லஸ், அருமையான நெக்லஸ். ஒரே சந்தோஷம். எனக்கு ஒரு 10 முத்தம் கொடுத்துட்டான் அன்னைக்கு. அவ்வளவு சந்தோஷம். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சமீபத்தில், சில நாட்களுக்கு முன்பு வெளியில் போய் வந்தோம். என் குட்டி பேரன் சாமுவேல் ஒரே சத்தம் போட்டு கொண்டிருந்தான். உடனே அவள் அந்த நெக்லஸை கழற்றி அவனுடைய கழுத்தில் போட்டாள். அவனுக்கு ரொம்ப குஷியாகி போச்சு. அப்பதான் சொன்னா, நீ பொட்ட பிள்ளையா பிறந்திருக்கக்கூடாது, உனக்கு நான் நெக்லஸாக வாங்கி போட்டிருப்பேன்ல என்று அவள் சொன்னாள். ஆம்பளை பையனை பிறந்துட்டேன், இல்லைன்னா எல்லா நெக்லஸையும் போட்டு போட்டு உன்னை பார்ப்பேன் என்று சொன்னாள். எனக்கு அன்பானவர்களே, தாயின் உள்ளம் அப்படி. தான் விரும்பும் எல்லாவற்றையும் தன் குழந்தைக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். என் அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை நீதிமானாக்கி விட்டேன், அது போதுமா? இல்லை, எனக்கு எங்க அப்பா எவ்வளோ மகிமையை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது, அது நான் விண்ணுலகத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு அவ்வளோ மகிமை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை நான் உங்களுக்கு அணிவித்து, அந்த மகிமையில் நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்த்து நான் பரவசம் அடைய விரும்புகிறேன் என்கிறார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது இனி வெட்கமான முகத்தோடு வாழப்போவதில்லை. ஏசாயா 29, 22, 23 சொல்கிறது, இனி
யாக்கோவின் முகம் வெட்கப்படுவதும் இல்லை, அது செத்து போவதும் இல்லை. என்று நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்களோ அன்றிலிருந்து ஒரே ஒரு காரியம் நிச்சயம், எல்லா விதத்திலும் இயேசு தனது மகிமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போவது நிச்சயம். சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதையுமே விருப்பமாய் பேசுவதில்லை. ஆண்டவர் எனக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுப்பார், அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை உங்களுக்கு கொடுக்க போகிறார், அதனால் தான் என்னை பிரசங்கம் பண்ண சொன்னார். என் குட்டி பேரன் சாமுவேல் கழுத்தில் இவாஞ்சலின் ஒரு நெக்லஸை மாட்டினார். நமது கழுத்திலோ இயேசு தாமே மாட்டப் போகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை கௌரவப்படுத்தி கொண்டே இருப்பார். மகிமை என்பது நித்திய கௌரவம், ஒரு நாள் வந்து போவதல்ல, நித்திய கௌரவம். Every day God is going to honor you. It is a permanent future. Never get discouraged. போகட்டும். எதிலெல்லாம் மகிமை தரப்போகிறார்? தயவு செய்து யோவான் 2:11 வாசிக்க கேட்போமா? இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கானா ஊர் கல்யாணம், தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றிய திருமணம். அங்கு அருள்நாதர் இயேசு இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவனுக்கு விருப்பமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா? யோபு 9:10 அதை விவரிக்கிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதமான காரியங்களை செய்வது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவும் தான் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்த செய்தது என்ன? ஒரு அற்புதம். இதுதான் முதல் அற்புதம் என்று வேதம் சொல்கிறது. முன்பு ஒரு அற்புதம் செய்யவில்லை, ஒரு கல்யாண வீட்டில் அதை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கானாவூர் இன்று இல்லை, ஒரு கிராமம் அங்கு இருக்கிறது உண்மைதான். நாம் அங்கு வாழவில்லை, உங்கள் வீட்டில் அவர் வசிப்பார். இன்று இரவு நீங்கள் போகும் பொழுது உங்களோடு அவர் வருவார். நான் இந்த வெளி இடத்தில் என்ன செய்ய போகிறேன்? நானும் வருகிறேன் மகளே என்பார். என் அன்பு மகனே வருகிறேன் என்பார். உங்களோடு வசிப்பார். எதற்கு? உங்களுடைய வீட்டின் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த. மகிமையின் தேவனோடு வசிக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படி செய்ய. தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை இன்று மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாள் மற்றவருடைய காலின்கள் மிதிபட்டு சாவதில்லை. அந்த நாட்கள் முடிவடைந்து விட்டன. நீதிமான்களாக மாற்றின இயேசு அற்புதங்களை தொடர்ந்து செய்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வேடிக்கை கதையை சொல்லுகிறேன் பாருங்க. இது உண்மை சம்பவம். ஒரு தடவை நானும் என் மகனும் மனைவியும் அமெரிக்க நாட்டிற்கு போயிருந்தோம். நியூயார்க் நகரில் நிறைய பிரசங்கித்து 1000 பேருக்கு ஜெபம் பண்ணி கை காலெல்லாம் விட்டு போச்சு. உடனே அங்கிருந்து லண்டன் மாநகரம் புறப்பட வேண்டிய நிலை. லண்டன் மாநகருக்கு புறப்படுவதற்கு நியூயார்க் ஏர்போர்ட்டிற்கு வந்தோம். காரில் வரும் பொழுது ஒரு நண்பர், சுபாஷ் செரியன் என்ற ஒரு நண்பர் காரை ஓட்டி கொண்டு வந்தார். அவருடைய மனைவி சவுதியா ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறார்கள், அவளும் கூட வந்தார்கள். நான் சொன்னேன், எப்படி நான் 7.5 மணி நேரம் அந்த பிளேனில் இருக்க போகிறேனோ தெரியல பிரதர், ரொம்ப உடம்பெல்லாம் விட்டு போச்சு என்று சொன்னேன். அப்பொழுது அவள் சொன்னார்கள், கான்கார்டுன்னு ஒரு ஃப்ளைட் இருக்குது பிரதர், அது 3.5 மணி நேரம் தான், 3 மணி நேரம் 16 நிமிஷம் தான், பாதி நேரத்தில் போயிடும். ஆனால் டிக்கெட்டு விலையோ இந்த பிளேனில் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மேலே 8 மடங்கு என்று சொன்னார். அப்படியே இருதயம் நிற்கிற மாதிரி இருந்து போச்சு. பிடிச்சிக்கிட்டேன், சமாளிச்சுக்கிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போனோம். என் மகன் சொன்ன, அப்பா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்களும் அம்மா இந்த சோஃபாவில் உட்காருங்க, நான் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு வரேன் என்று சொன்ன போனவன் கியூவில் நின்றுட்டு இருந்தான். திடீர்னு ஒரே ஓட்டமாக ஓடி வந்தான். அவனோடு கூட அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஆஃபீஸர் ஒருத்தரும் கையில் ஒரு அந்த ஒயர்லெஸ் செட் ஒன்று வைத்து கொண்டு வந்தார்.
என் மகனுக்கு மேலே மூச்சு போது கீழே போது ஒன்றும் முடியல. அவன் சொன்னான், எப்பா நம்ம பிளேனுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு கான்கார்டு பிளேன் போகுதான், இதே டிக்கெட்டில் உங்களை அதில் ஏற்றி விட்றேன், போறீங்களான்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னேன். நானே பதில் சொல்லியிருப்பேன். அவர் இல்லை, நானே அப்பாவை கேட்டுறேன் வாங்கன்னு வந்தார். என்ன சொல்லியிருப்பேன் யோசித்து பாருங்க. கரும்பு திங்க கூலி வேணுமா? உடனே சோஃபாலேருந்து அப்படியே குதிச்சு மேலே நின்றுக்கிட்டேன். ஆகாயத்துக்கு மேலே சேருக்கு மேலே ஒரு படி நின்று உடனே என்று சொன்னேன். அவ்வளவுதான். குடும்பமாக போனோம். எங்கள் பெட்டியெல்லாம் எங்கே இருக்கு என்று கேட்டார். பெட்டியெல்லாம் எடுத்துட்டு அவரே பேக் பண்ண, அவரே போட்டார், கான்கார்டு டிக்கெட் கொடுத்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னே தெரியல. அங்கே போனோம், அதுக்கு தனி லவுஞ்ச். அங்கே போனோம். வழியில் ஒரு ஆள் நம்மளை மாதிரி ஒரு ப்ரௌன் நிறத்தோடு நின்றுட்டு இருந்தார். கருப்பாள் ஒருத்தர் நின்னார். அவர் எஸ் கம் கம் அப்படின்னாரு. இந்த போர்டிங் பாஸை கொடுத்தோம். இந்த கருப்பனுங்க வந்து நிற்கிறானுங்க. உங்கள் போர்டிங் பாஸ் தானே இது? ஆமாம் சார், எங்கே தான். சரி போய் தொலைங்கன்னு உள்ளே விட்டாருங்களே. உள்ளே பார்த்தா உலகின் சிறந்த பணக்காரர்கள், டைமண்ட் நெக்லஸ் என்ன. எங்களுக்கு அந்த சேரில் உட்காரவே கூசுது, கீழே உட்காந்துக்கலாமா அப்படின்னு இருக்கு. கான்கார்டு பிளேனில் ஏறணும். 7:30 மணிக்கு பதிலாக 3 மணி நேரம், 16 மணி நேரத்தில் எங்களை அரசர்களைப் போல அவர்கள் முழு நேரம் உபசரித்து கொண்டு வந்து லண்டனில் சேர்த்தார்கள். என் நண்பர்கள் ஒருவரும் அங்கு வரவில்லை. காரணம், கான்கார்டில் இவன் எங்கே வரப்போகிறான், அவன் ஏதாவது ஜனதா வண்டியில் வருவான் என்று அவளுடைய அபிப்பிராயம். வெளியில் வருவதற்கு முன்பதாக இமிகிரேஷன் போகணும், கஸ்டம்ஸ் போகணும், இதற்கெல்லாம் போகணும். அங்கேயும் ஒரு வெள்ளைக்காரர் நின்று கொண்டிருந்தார். அதுக்கு தனி, இவர் தனி கஸ்டம்ஸ், தனி இமிகிரேஷன், எல்லாம் தனி. கான்கார்டு பேசஞ்சர்ஸு. அவர் என் மனைவியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாகி போச்சு. இது என்னடா, அது என்ன துணி இப்படி சுற்றி 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 கட்டிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு, கான்கார்டு கேட்டில் போகுதுன்னு கூப்பிட்டாங்க. கம் ஹியர் மேடம், தட் இஸ் கான்கார்டு கேட் அப்படின்னா. என் ஒய்ஃபு கொஞ்சம் தைரியம் வந்து, ஐ ஹவ் டிராவல்டு பை கான்கார்டு ஒன்லி. எல்லாம் முடிச்சு வெளியில் போனோம். டாக்ஸிக்காரன் ஏற்றிக்கிட்டு போனேன். ஆமாம், இப்போ கான்கார்டு ஃப்ளைட்டில் வந்தது, நீங்கள் அதுலேயே வந்தீங்க? ஆமாம், அதில் தான் வந்தோம். என் மகன் சொன்னான். அவன் சொன்னான், ஒன்று நீங்கள் ஒரு பெரிய பேங்க்குக்கு சேர்மனாக இருக்கணும், அல்லது ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எப்படி இதில் வந்தீங்க என்று சொன்னான். என் மகன் சொன்னான், ஆமாம் பேங்க்கெல்லாம் எங்கள் பேங்க்கு தான் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படி சொல்லுங்க, அதனால தான். கடவுள் பேங்க் நம்ம பேங்க் தானே. வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அந்த காரில் நான் பேசிக்கொண்டிருந்ததை கவனமாய் கேட்டு உடனே ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன, யார் யாரோ போறான் கான்கார்டில், என் மகன் போனா என்ன? அந்த ஆபீசரை கொண்டு வந்தார். எங்களை மாத்திரம் தான் அவர் ஏற்றினார், மீதி பேர்லாம் எப்படியாவது போங்கடான்னு போயிட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிமையை கொண்டு வருவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அதை விட அவருக்கு என்ன சந்தோஷம் என்று நினைக்கிறீர்கள்? அதில் தான் சந்தோஷம். பயப்படாதிருங்கள். தொல்லைகள் வரலாம், தேவைகள் வரலாம். ஒவ்வொரு தேவையிலும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை பரவசப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எதிர்பார்த்து, மகிமை எதிர்பார்த்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவத்தில் மகிமை. உபத்திரம் வரும் பொழுது எல்லாரும் என்ன சொல்வார்கள் நம்மை பார்த்து? ஏசாயா 36:4 எசேக்கியா அரசனை பார்த்து சனகரிப் கேட்டது போல, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை என்னப்பா? கடனை செலுத்த முடியவில்லையோ, உன் நம்பிக்கை என்ன? அப்படித்தான் கேட்பார்கள். நம்முடைய நம்பிக்கை என்ன? கொலோசியர் 1:27 இப்படி பதில் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று கேட்கும் பொழுது ஒரே பதில், ஐயா கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே என்னுடைய நம்பிக்கை.
வேதம் சொல்கிறது ரோமர் 5:5 இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்கள் வெட்கப்பட போவதே இல்லை பிரியமானவர்களே. ஏசாயா 61:7 சொல்கிறது இந்த நம்பிக்கை வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் கௌரவத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். பயப்படாதீர்கள். உபத்திரங்கள் வரட்டும், தொல்லைகள் வரட்டும். நாம் என்ன சொல்வோம்? கிறிஸ்துவானவர் என் மகிமை நம்பிக்கை, என்னை மகிமைப்படுத்துவார். லேசான உபத்திரவம் நித்திய கனத்தை உண்டு பண்ணுகிறது. ஹalleluya. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையாய் கனம் வரும். கவலைப்படாதீர்கள். உபத்திரவத்தில் மகிமை, நித்திய கன மகிமை. என் மகன் சொன்னது போல 1990 ஆண்டு என்னுடைய இருதயம் நின்று போனது. இசிஜி என்று சொல்ல எடுத்து பார்த்தால் வெறும் கோடு தான் இருக்கிறது. He is dead. இறந்து போனார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையில் ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன். என் இருதயம் பலவீனமாக இருந்ததினால் என்னை பார்க்க ஒருவருக்கும் அனுமதி இல்லை. ஒருவரும் என்னை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு நாள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் உங்கள் ஊருக்கெல்லாம் வந்து எழுப்புதல் கூட்டம் நடத்துவார். எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கள், சபைகள் உயிரடைய வேண்டும் என்பார். உலக பிரசித்தி பெற்றவர். அவர் தொலைபேசியின் மூலம் என்னுடைய அண்ணன் மிஸ்டர் ஜார்ஜ், அவர் உயிரோடு இருந்தார். அப்பொழுது அவரிடம் ஒரு காரியத்தை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? பிரதர் நல்லா இருக்காரா? அப்படி இல்லை பிரதர், உண்மையே சொல்லுங்க, எனக்கு தெரியும் அவர் 10ஆம் தேதியே செத்து போனார். சும்மா வெறும் செத்து போன உடம்பை வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்காரு ஏன் ஊரை ஏமாத்திட்டாலே இருங்க. செத்துட்டாருன்னு சொன்னா என்ன? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அப்படி உபத்திரவம், வெட்கம். அதே இடத்தில் அவர் என்னை பார்க்க வந்தார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இடத்தில் சந்தித்து, நல்லா இருக்கீங்களா பிரதர்? உங்களுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே இன்னும் புதைக்காம இருக்கிறாங்களேன்னு எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? அவர் சொல்ல மறந்தது. அது இதனால என்ன ஆயிப்போச்சு எனக்கு? அதே ஆஸ்பத்திரியில் இன்று எனக்கு என்ன பெயர் தெரியுமா? என்னை ஆபரேஷன் பண்ணுவதா வேண்டாமா என்ற பெரிய சர்ச்சை அத்தனை டாக்டர்களுக்கு. ஏனென்றால் நான் பிழைப்பது அரிதென்ற நிலை. அப்பொழுது எல்லா டாக்டர்களும் சொன்னார்கள், மிஸ்டர் KM செரியன் அவர்தான் டாக்டர், என்னை அறுவை சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவர். அவரிடம் சொன்னார், மிஸ்டர் செரியன், தயவு செய்து இவரை எடுக்காதீர்கள். நீங்கள் அறுத்தால் நிச்சயம் செத்து போவார், உங்கள் பெயர் கெட்டு போகும். பிரதர் தினகரன் இவர் கையில் தான் செத்து போனார் என்பார். இந்த விஜய் ஆஸ்பத்திரி பேரே போயிடும், வேண்டாம் என்றார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் இஸ் அ டாங்கி. Public opinion is a donkey. I don't care for donkeys. பொதுமக்களுடைய அபிப்பிராயம் கழுதையை போன்றது, கழுதைகளுக்கு நான் கனம் கொடுப்பதில்லை என்றார். தொடர்ந்து ஆபரேஷன் செய்தார். இந்த ஆஸ்பத்திரியில் எனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அற்புத மனிதர், a miracle man. என்னை மிரக்கிள் மேனாக மாற்றினவர் வேறொருவர் உண்டு. அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவர் ஒரு நாளும் உங்களை நிந்தனைக்கு உட்பட அனுமதிக்க மாட்டார். திரும்பி நீங்கள் செல்லும் பொழுது ஒன்றையே எதிர்பார்த்து செல்லுங்கள். தொல்லை வரும் என்றல்ல, உபத்திரம் வரும் என்றல்ல. உபத்திரம் வரலாம், ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு பதிலாக தேவன் இரண்டத்தனையாக கௌரவம் கொடுப்பார், தம்முடைய மகிமையை கொடுப்பார். ஆமென். இயேசு தம்முடைய மகிமையை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், என் பிதா எனக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாக கொடுத்த அந்த மகிமை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பரவசம்! கவலைப்படாதீர்கள், அவர்களை மகிமைப்படுத்துவார். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அதுதான் என்று உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வாக்கு. உபத்திரவத்தில் மகிமை. அடுத்து ஊழியத்தில் மகிமை. 2 கொரிந்தியர் 3:8 என்ன சொல்கிறது பாருங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். ஆமென். ஒளிந்து போகிற ஊழியம் என்று மோசேயின் ஊழியத்தை பற்றி வேதம் சொல்கிறது.
மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் இருந்தான். திரும்பி கீழே மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஆகவே முகத்தை முக்காடு போட்டுக்கொண்டு மறைத்துக் கொள்வான். யாத்திராகமம் 34:30 அப்படி சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டது? நமக்கு இந்த பிரகாசம் உண்டா? 2 கொரிந்தியர் 4:6 என்ன சொல்கிறது? வாசிப்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மோசேயின் முகத்தில் தான் பிரகாசம். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழும் நிரம்பிய ஊழியத்தை செய்யும் நமக்கு, பரிசுத்தாவின் 9 வரங்களை பெற்று ஊழியம் செய்யும் நமக்கு வேறொரு பிரகாசம் உண்டு. அது எங்கே? உள்ளத்தின் ஆழத்தில். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நமக்குள் பிரகாசிக்கிறார். இதை மண் பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம் இது, அழிந்து போகும் மண் பாண்டம். இதற்குள் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். வெளியில் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை சாதாரணமாக எண்ணலாம். வெளியில் ஒரு தோற்றத்தில் ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கலாம், முகத்தில் ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கவலைக்குறிகள் தான் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் தேவன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார் ஆல் த டைம். நான் கடினமான நோய்க்கு பிறகு ஐயோ என்னால் நடக்க முடியாமல் போயிட்டு, 2 கால்களிலும் இரத்த ஓட்டம் அப்படியே நின்று போயிட்டு, டாக்டர்கள் சொன்னால் இரத்த ஓட்டமே இல்லையே, 2 தடி வேண்டும் என்றால் தருகிறோம் என்றார்கள். ஐயோ நரம்பெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, இப்படி ஜபம் 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 உபாசம் என்று உடலை நாசம் பண்ணி விட்டீர்கள் என்று கண்ணீர் வடித்தார். அப்படித்தான் வீடு வந்து சேர்ந்தேன். தினமும் அழுவேன், தேவனே எனக்கு மனம் இறங்கும். நாட்கள் கடந்தன. தேவன் எல்லா மக்களுடைய கண்ணீரையும் பார்த்தார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் காலில் பலன் கொடுத்தார். 10 மாதங்கள் கடந்து ஓடிவிட்டன. ஒரு நாள் தேவன் சொன்னார், மகனே, பல ஊர்களில், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இன்னும் பல நகரங்களில் உனக்காய் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார்கள். நீ போய் உன் முகத்தை காண்பி, எனக்கு மகிமை செலுத்து என்றார். நான் கண்ணீர் விட்டு அழுதேன். ஆண்டவரே, என்னால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. நான் எப்படி போய் நின்று பிரசங்கம் பண்ணுவேன்? என்ன முகத்தோடு நான் போவேன்? அவர் சொன்னார், நீ விசுவாசத்தோடு செல், உன் கால்களை பலப்படுத்துவேன். என்றாலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஒரு நாள் என்னுடைய அறையில் நான் தனிமையாக அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தேன். இயேசு மிக அன்புள்ளவர், தாயை போன்ற எண்ணமுடையவர். ஒரு நொடியில் என் காலை தொட்டு அவரால் சுகமாக்கி இருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. மாறாக அவர் திடீரென்று என் அறைக்குள் நுழைந்தார். தன்னோடு கூட 1986 ஆண்டு என்னை விட்டு பிரிந்த என் அன்பு மகள் ஏஞ்சலை கூட்டிக் கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆன்மீக வாழ்க்கை என்பது இயற்கைக்கு மேற்பட்ட வாழ்க்கை. தேவகுமாரனாகி இயேசு மறுரூபமலையில் நின்ற பொழுது மத்தேயு 17:1-5 சொல்லுகிறது போல, எலியாவும் மோசேயும் வந்து பேசினது போல் சில சமயங்களில் அவரும் நமக்கு அருமையானவர்களை அழைத்து வரார். எதற்கு? அவர்கள் சொன்னால் தான் கேட்பான் என்பதற்காக. என் மகளை கண்டதும் உள்ளம் பூரித்தேன். என் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அருள்நாதர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் சொன்னாள், அப்பா, உண்மைதான், உங்கள் கால்கள் பலவீனமாக இருப்பது உண்மைதான். என்றாலும் இதனால் உங்கள் மீது இருக்கும் பரிசுத்தாவியின் நிறைவு போய்விடவில்லையே, உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்தாவியின் வல்லமை போய்விடவில்லையே, உங்களுக்குள் தேவன் அளித்த 9 வரங்களும் போய்விடவில்லையே. முடிந்தவரை பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கும் வரங்களை வெளியே கொண்டு வருவார், முன் போலவே உங்களை பயன்படுத்துவார் என்று சொன்னார். உங்களுக்குள் தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அன்று உணர்ந்தேன். என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. இருவரும் மறைந்தனர். என் மனைவியை பார்த்து சொன்னேன், நாம் போகலாம். அக்டோபர் மாதம் மதுரைக்கு சென்றேன்.
தூத்துக்குடிக்கு சென்றேன், திருநெல்வேலிக்கு சென்றேன், நாகர்கோயில் சென்றேன். சென்ற இடமெல்லாம் மக்கள் எனக்காய் கண்ணீர் வடித்தவர்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதே வல்லமை அன்றும் விளங்கியது. என்னுடைய சுகவீனத்திற்கு முன்பு விளங்கிய அதே வல்லமை, அதே அற்புதங்கள் அந்த பலவீனமான நிலைமையிலும் விளங்கியது. மண் பாண்டத்தில் மகிமை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஊழியம் மகிமையான ஒரு ஊழியம். நாம் சுகமாய் இருந்தாலும் சரி, இல்லாமற் போனாலும் சரி, மகிமையாய் பிரகாசிக்கும் ஒரு ஊழியம். கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சக ஊழியர்களே. ஆங்காங்கே பசி பட்டினியில் வாடி, வறுமையில் வாடி கிறிஸ்துவின் சேவையை செய்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று முதல் இதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த மகிமையான ஆவியை பெறுவது மிக 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 அவசியம். இன்றிரவு உங்களில் அநேகருக்கு தேவன் அக்கினி அபிஷேகத்தை தரப்போகிறார். உங்களில் அநேகரை தேவன் பரிசுத்தாவின் வரங்களினால் நிரப்பப் போகிறார். நான் விசுவாசத்தில் இதை சொல்லவில்லை. எனக்கு விசுவாசமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இயேசு என்ன சொல்கிறாரோ அதை சொல்வது, அவ்வளவுதான். இன்றிரவு உங்களுக்கு தருவார். இயேசு எனக்கு சொன்னார், அநேகருடைய ஊழியத்தை தலைகளாக மாற்றப் போகிறார். முன் போல அல்ல, மகிமையான ஒரு ஊழியத்தை உங்களுக்கு தரப்போகிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது, மகிமையின் மேல் மகிமை நமக்கு தரப்போகிறார். வாசிப்போமா? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அவர் தருகிறார் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக. 1 யோவான் 4:17 சொல்கிறது, பரலோகத்தில் அவர் இருக்கிற வண்ணமாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். கலங்காதிருங்கள். நான் ஏழை ஐயா, படிக்காதவன் ஐயா, அந்த பேச்சுக்கே இடமில்லை. தேவன் சொல்லுகிறார், வானுலகில் இயேசு கிறிஸ்து கம்பீரமாய் மகிமையாய் வீற்றிருக்கிறது போல இந்த உலகத்தில் நம்மை அவர் வைத்திருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார். மகிமையின் மேல் மகிமை. ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து இயேசுவின் மகிமை இன்னும் கூட கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை அவர் தம்மை போல மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒவ்வொரு நாள் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வர வர முக்கியமான ஒரு குணம் உங்களில் காணப்படும். அன்பு. அன்பற்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. புறம் கூறுகிறவன் பொய்யன், அவன் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை குறை கூறுகிறவன் அன்பில்லாதவன். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:8, அன்பு திரளான பாவங்களை மூடும். நீதிமொழிகள் 10:12, அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். அது மிகைப்படுத்தி பேசவே மாட்டான். அதுதான் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு, மனுஷிக்கு முக்கிய அடையாளம் அன்பு. பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியாவுகிறது, ஆகவேதான் இன்னும் கூடுதல் 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 ஊழியத்தை செய்கிறேன். ரோமர் 15:23 அவர் சொன்னார், ஐயோ இந்த இடத்தில் இனி பிரசங்கிக்க எனக்கு ஊரே இல்லை, இந்த நாட்டில் எனக்கு இடமே இல்லை என்று சொல்கிறார். அப்படி பிரசங்கித்தார். எதற்காக? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவியது. மகிமையின் மேல் மகிமை, அன்பு. பல வருடங்களுக்கு முன்பு 1989 ஆண்டு ஈராக் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே மோசுல் என்ற ஒரு நகர் இருக்கிறது. அதற்கு வேதாகமத்தின் பெயர் நினிவே. அங்குதான் யோனா சென்று பிரசங்கித்தார். யோனாவின் உடலை மிக அருமையாய் அடக்கம் செய்து, அவர் எந்த மலை உச்சியில் இருந்து நினிவே நகரத்தை பார்த்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் ஒரு உடலை அடக்கம் செய்து அழகிய மசூதி ஒன்றினை கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் போன பொழுது அரசாங்கம் பல
கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அதை புதிதாக பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, இந்த படியில் எப்படி ஏறப்போகிறோம் என்று எண்ணினேன். அங்கிருந்த வாலிபர்கள் ஓட்டமாய் ஓடி வந்தார்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறோம் என்றார்கள். அப்படியே 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு மேலே அந்த கல்லறிஞரை உட்கார வைத்து, மிக நெருங்கிய இடத்தில் உட்கார வைத்து, நன்றாய் ஜெபம் பண்ணுங்கள் என்றார்கள். நானும் என் மகனும் என் மனைவியும் கூட வந்த சாம் குருபாதம் என்ற திருநெல்வேலியில் உள்ள ஒரு நண்பர் அங்கு ஜெபித்தோம். கிறிஸ்து வந்தார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனே, யோனா பிரசங்கித்தது ஒரே ஒரு நகருக்கு, ஒரே ஒரு நாட்டிற்கு, அவ்வளவுதான். ஆனால் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறேன் என்பதை யோசித்துப்பார். எத்தனை நகரங்களில் பிரசங்கித்திருக்கிறாய், எத்தனை நாடுகளில் பிரசங்கித்திருக்கிறாய். இன்னும் டெலிவிஷன் போன்ற மற்ற கருவிகள் மூலம் இன்னும் உலகத்தின் பல நாடுகளுக்கும் என் அன்பை சுமந்து செல்லும் வழியை உனக்கு திறக்கப் போகிறேன் என்றார். எத்தனை மகிழ்ச்சி! மகிமையின் மேல் மகிமை, அன்பின் மேல் அன்பு, ஊழியத்தின் மேல் ஊழியம். அது விரிவடைந்து கொண்டேதான் இருக்கும். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு. இந்த 19ஆம் தேதி உங்கள் நாட்குறிப்பு புஸ்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் ஊழியம் இப்படி விரிவடைகிறதா பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் மகிமையின் மேல் மகிமை தேவன் அனுதினமும் கொடுக்கிறாரா என்று பாருங்கள். அன்பின் மேல் அன்பு பெருகி ஓடுகிறதா என்பதை சோதித்து பாருங்கள். நிச்சயமாய் அது உங்களுக்கு நடக்கும். உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து உங்களை மறுரூபப்படுத்துவார். எப்படி? அவர் பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாய் நாமும் இந்த உலகில் இருக்க. இதில் மற்றொரு பகுதி உண்டே. இந்த உலகிலேயே இருந்து விட போகிறோமா? இல்லை, இல்லை. 1 கொரிந்தியர் 15:51-52 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய உள்ளத்தை மட்டும் மறுரூபப்படுத்துவதல்ல, இந்த மண்ணான சரீரத்தையும் இயேசு திரும்ப வரும் பொழுது மறுரூபம் அடையும்படி செய்வார். கவலைப்படாதிருங்கள். ஒரு வேடிக்கையான காரியத்தை சொல்லி நான் உட்காரட்டேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுழைக்கார் ஆபீஸை நான் திறந்த பொழுது எனக்கு ஒரே ஒரு கிளார்க் இருந்தார். அவருக்கு உதவி செய்ய இன்னொரு கிளார்க் வந்தார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? சமுத்திரம். சமுத்திரம் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள். பெயர் என்னன்னு கேட்டால் சமுத்திரம் என்பான். ஆங்கிலத்தில் சமுத்திரம். அந்த தம்பிக்கு என் மீது உயிர். நாட்கள் கடந்தன. அவருக்கு வெளிநாடுகளில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அவர் சென்று விட்டார். பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஒரு நாள் நான் லண்டனில் YMCA என்ற ஸ்தாபனத்தில் தங்கியிருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்த ஒருவர் சொன்னார், ஐயா, அமெரிக்க நாட்டில் இருந்து வந்துள்ள அமெரிக்கர் ஒருவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றார். சரி, அவரை அனுப்புங்கள் என்று சொன்னேன். அமெரிக்காவிலிருந்து வந்தார் என்று சொன்ன கருப்பாக ஒருத்தர் வந்தார். நல்ல டையெல்லாம் போட்டு, உள்ள இன்னொரு கோட் போட்டு, அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டு, முடியெல்லாம் சும்மா அப்படியே ஜிகு ஜிகுன்னு பார்க்கறதுக்கே அப்படி அழகாக சுருண்டு சுருண்டு ரொம்ப அழகாக இருக்கு. அருமையான மீசை, ட்ரிம் மீசை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டை, கோல்டு பென், அழகிய சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார். வந்து ப்ரைஸ் லார்டனே அப்படின்னாரு. என்னடா அது அமெரிக்காக்கார அண்ணங்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாரு. எனக்கு தெரியலையே சார், ஐம் சாரி, வெரி சாரி அப்படின்னு. நான் தான் சமுத்திரம். என்னப்பா நீ சமுத்திரம்ங்கிற? அந்த ஆள் என்ன சாம் ராம் அப்படின்னாரு அப்படின்னு. அண்ணே உட்காருங்க அண்ணே, நான் விஷயத்தை சொல்கிறேன். இந்த பயல்களுக்கு அமெரிக்காவில் சமுத்திரம்னு அவன் ஷம்ட்ரன் என்னென்னமோ போட்டு வளர்த்துறான். அதனால சுருக்கமாக சாம் ராம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். உன் பேர் என்னப்பான்னு கேட்டால் சாம். ஓ சாம், குட் குட் என்று சொல்வான். இந்தியாக்காரங்க யாராவது அந்த பக்கம் வருவாங்க,
என்னப்பா உன்னை பார்த்தா இந்தியாவிலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கு, உன் பேர் என்ன? என் பேர் ராமுங்க, ஐ எம் ராம். சாமுக்கும் திருப்தியாக போச்சு, ராமுக்கும் திருப்தியாக போச்சு, அதானே வச்சுருக்கேன் என்று சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு பணம் வேணும், அதுக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு பணம் கொடுக்க வந்திருக்கிறேன், எவ்வளோ வேணும் கேளுங்க, ட்ராவல் செக்ஸ் வச்சுருக்கேன், எழுதி கொடுக்குறேன் என்றான். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், அவனுடைய முகத்தோற்றமே மாறிவிட்டது, பேச்சு மாறிவிட்டது, அவனுடைய கம்பீரமான நடை மாறிப்போனது. எத்தனை சந்தோஷம்! அப்படித்தான் இந்த உலகில் நம்முடைய மரணம், இந்த உலகை விட்டு நாம் செல்லும் நாள் அல்லது இயேசு திரும்பி வரும் நாள் மகிமையானதாகவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயது முதிர்ந்த என் பெற்றோரை, மனம் கலங்காதிருங்கள். நோய் படுக்கையில் உங்களை வாட்டி வதைத்து பரலோகம் எடுத்து செல்வதற்காக தேவன் காத்திருக்கவில்லை. உங்களுக்கு மகிமையை கொடுத்து மகிமையான விதத்தில் எடுத்து செல்லவே அவர் விரும்புகிறார். நோய்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஆனால் இயேசு ஒரு நாள் திரும்பி வருவார். நாம் குழியில் இருந்தாலும் நம்மை எழுப்புவார், தம்மை போல நம்மை மறுரூபப்படுத்துவார், அவரை போல நாம் காணப்பட போகிறோம். என்ன ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை! கவலைப்படாதீங்க, இதற்கு மேல் நாம் என்னத்தை கேட்க போகிறோம்? உலகில் கண்ணை மூடும் பொழுது மோட்சம் செல்வோம். இயேசு திரும்ப வரும் பொழுது நம்மை மறுரூபப்படுத்துவார். நமக்கு அருமையானவர்களை, தமக்குள் மரித்தவர்களை இயேசு திரும்ப கொண்டு வருவாரா? அன்று எத்தனை மகிழ்ச்சி! நான் என் ஏஞ்சலை தழுவிக்கொண்டு கண்ணீர் வடிப்பேன், அவளும் என்னை பார்த்து கண்ணீர் வடிப்பாள். என்ன சந்தோஷம்! மகிமையான ஒரு சரீரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை போன்ற சரீரத்தை நாம் பெறப்போகிறோம், மறுரூபம் அடைய போகிறோம். போகட்டும் எனக்கு அன்பானவர்களே, இன்று முதல் மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். உங்களை நீதிமான்களாக மாற்றின தேவகுமாரன் எல்லா விதத்திலும் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். உங்களுடைய வீட்டில் அற்புதங்கள் மூலம் மகிமை, உபத்திரவங்கள் மத்தியில் உபத்திரவங்களை ஒழித்து மகிமை, இரட்டிப்பான மகிமை, ஊழியத்தில் மகிமை, உலகை விட்டு கடந்து செல்லும் பொழுது நித்திய மகிமை. இதற்கு மேல் என்னத்தை நாம் கேட்க முடியும்? கவலைப்படாதிருங்கள். இன்று இரவு கர்த்தர் இந்த மகிமை உங்களுக்கு தரும்படி ஜெபிக்க போகிறேன். இயேசு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்னை இப்பொழுது நிறைத்து கொண்டு இருக்கிறது. என் அருகே தான் அவர் நின்று கொண்டு ஆவலோடு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். பொய் சொல்லவில்லை, பொய் சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறேன். இது ஒரு அற்புதங்களின் இரவு, மகிமை பெறும் ஒரு இரவு. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மகிமையான இரவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக உம்முடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தினீரப்பா. ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக உம்மை அர்ப்பணித்தீரப்பா. ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடையவர்கள், உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அப்பா, விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஒரு விசை அவருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னியும் மறந்தருளும். இனி பாவம் செய்யாமல் இருக்க பரிசுத்த ஆவியினால் அவளை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொரு தந்தை நிரப்பும், தாயை நிரப்பும், தம்பியை நிரப்பும், தங்கச்சியை நிரப்பும், குழந்தைகளை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். படித்தவர்களை நிரப்பும், படிக்காதவர்களை நிரப்பும், செல்வந்தர்களை நிரப்பும், ஏழைகளை நிரப்பும், வேலையுள்ளவர்களை நிரப்பும், வேலை இல்லாதவர்களை நிரப்பும், லாபத்திலேயே வாழ்களை நிரப்பும், நஷ்டமடைந்தவர்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். இப்பொழுது send your Holy Spirit now, send your mighty power now. மகிமையான ஆவியினால் நிரப்பும். மகிமையான ஆவி இப்பொழுது இறங்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இறங்கட்டும். வானத்தை திறந்து அனுப்பும் ஆண்டவரே, அனுப்பும். மகிமையான ஆவியை அனுப்பும் ஆண்டவரே. மகிமையான ஆவியானவர் எழுதியிருக்கிறது. அந்த மகிமையான ஆவியானவரை நிரப்பும். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஆவியானவரால் நிரப்பும். இனி பாவமே செய்யக்கூடாது, பிசாசுகளை தொடக்கூடாது. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா. கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். நிரப்புவதற்காய் நன்றி, கோடாகோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான இடத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார்.
உங்கள் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். இன்று நீங்கள் வீடு போய் பார்க்கும் பொழுது என்ன எனக்கு நடந்தது, ஏன் எனக்கு இப்படி சந்தோஷமா இருக்கிறது என்று பார்க்க போகிறீர்கள். பழைய பாவ எண்ணம் வரும் பொழுது அது உங்களுக்கு வெறுப்பாய் இருக்கும். பழைய குடி உங்களுக்கு வெறுப்பாய் இருக்கும். பீடி சிகரெட் வெறுப்பாய் இருக்கும். பீடா வெற்றிலை வெறுப்பாய் இருக்கும். பொடி வெறுப்பாய் இருக்கும். கசப்பாய் இருக்கும். காரணம், இனிமையான பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளே வந்திருக்கிறார். இனி அவர் நிரம்பி வழியும்படி தேவனை நோக்கி தினம் ஜெபியுங்கள். பரிசுத்தரோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். இனி பழைய பாவம் வரும் என்ற எண்ணமே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இன்று இரவு உங்கள் நோய்களுக்காக ஜெபிக்கும் முன்பதாக, ஐயா எனக்கு ஒரு மகிமையான ஊழியம் வேண்டும். நான் இருக்கும் கிராமத்தில், நான் வாழும் நகரத்தில், நான் வேலை செய்யும் இடத்தில் எனக்கு ஒரு மகிமையான ஊழியம் வேண்டும் ஐயா. பழைய மாதிரி அல்ல சுவாமி, வெறும் துண்டு பிரதி கொடுப்பது மட்டுமல்ல, ஜெபக்கூட்டம் நடத்தும் ஊழியம் அல்ல, வீடு வீடாய் போய் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடத்தும் ஊழியம் மட்டுமல்ல. எனக்கு ஒரு விசாலமான ஊழியத்தை தாரும், மகிமையான ஊழியத்தை தாரும். நான் கை வைக்கிறவள் சுகமடைய வேண்டும். நான் தொடும் பிசாசுகள் மலரி ஓட வேண்டும். நான் யார் மீது கை வைத்து ஆசீர்வதிக்கிறேனோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. நான் கால் வைக்கும் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த வீட்டிலே செழிப்பு வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும், பரிசுத்த ஆவி இறங்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு மகிமையான ஊழியத்தை தாரும், எனக்கு மகிமையான ஊழியத்தை தாரும். இயேசு தரப்போகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு ஐயா நான் மகிமையான ஊழியம் செய்யணும் என்ற வாஞ்சை உண்டு? தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? நான் உங்கள் கரங்களை பார்க்க போவதில்லை. இயேசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய எஜமான். அவர்தான் வரங்களை கொடுக்கிறவர். அவர்தான் உங்கள் மூலம் பிசாசுகளை துரத்துகிறவர். அவர்தான் நோய்களை குணமாக்குகிறவர். அவர்தான் உங்கள் கைகளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் உங்கள் கைகளை கொண்டு வறுமையை மாற்றப் போகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இரவு இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மகிமையான ஊழியத்தை தரப்போகிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் 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 கண்கள் முன்பதாய் எலிசபெத் என்ற ஒரு பெண்ணின் பெயர் திரும்ப திரும்ப வருகிறது. யார் இந்த எலிசபெத்? எலிசபெத், நீ இன்று இரவு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். மகிமையான ஒரு ஊழியத்தை உனக்கு தரப்போகிறார் இயேசு. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள் நீ. உன்னுடைய சரீரத்தில் உனக்கு சரியான ஆரோக்கியம் இல்லை. வேத புத்தகத்தை நன்றாக படித்திருக்கிறாயே தவிர பேசும் திறமையும் உனக்கு இல்லை. ஆனால் அன்புள்ள உள்ளத்தோடு அநேகரை தேடி தேடி அலைகிறாய். வீடு வீடாய் போய் மக்களை தேடுகிறாய், ஆத்துமாக்களை தேடுகிறாய். எலிசபெத், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்று உன்னை தெரிந்து கொள்கிறார் மகத்தான ஒரு ஊழியத்திற்காக. எந்த இடத்தில் நீ இருந்தாலும் சரி, நீ மேடைக்கு வரும்படி உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த நேரத்திலும் தமக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனே எனக்கு இந்த மகிமையான ஊழியத்தை தாரும், எனக்கு இந்த மகிமையான ஊழியத்தை தாரும் என்று நாம் கண்ணீரோடு கெஞ்சுவோம். தேவனே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஏசா கெஞ்சினான், என்னையும் ஆசீர்வதியும் என்று. அவனை ஆசீர்வதிக்கவில்லையா? உங்களை இன்று இரவு ஆசீர்வதிப்பார். உயர்த்தி இருக்கிற கரங்களை இயேசு தொடும்படி இப்பொழுது நான் ஜெபிப்பேன். உண்மையாக உங்கள் கரத்தில் ஒரு வல்லமை இறங்கும். இப்பொழுது பரலோக அக்கினி இறங்கும், பரலோக அக்கினி இப்பொழுது இறங்கும். இயேசுவின் கை உங்களை தொடுவதை இப்பொழுது உணர்வீர்கள். நாம் ஜெபிப்போம். தேவகுமாரனாகிய இயேசுவே, நான் உம்முடைய ஊழியன் என்பதை நிரூபித்தருள்வீராக. நான் நீர் சொன்னபடி இவளை செய்தேன் என்பதை நிரூபித்தருளும். உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களில் எந்தெந்த மக்களை நீர் ஊழியத்திற்கு உண்மையாய் தெரிந்து கொண்டு இருக்கிறீரோ, யார் யாருக்கு மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரோ, அந்தந்த கரங்களினுடைய வல்லமை இறங்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். பரலோகத்தில் இருந்தவுடைய மகிமை, பரலோகத்தில் நமக்கு இருந்த மகிமையை நீர் உமது பிள்ளைகளுக்கு தாரும். 9 வரங்களை தாரும். உலகம் தரக்கூடாத வல்லமையை தாரும். அதிகாரத்தை தாரும். உம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தாரும். அசுத்த ஆவிகளை அவர்களை கண்டதும் நடுங்கட்டும். அவள் தொடுகிற நோயாளிகள் குணம் பெறட்டும். அவள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெறட்டும். கால் வைக்கும் வீடுகள் சமாதானம் பெறட்டும், சுகித்திருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி அனுப்புவீராக. நன்றி, 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 கோடா கோடி நன்றி. ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி.